ஒரு காரியத்தை சொன்னேன். என்னன்னா, இந்த மனதுடைய 3 வாசல்கள் என்ன, அதை குறித்து அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம் என்று நான் சொன்னேன். ஆமென். எல்லாம் கவனிக்கிறீங்களா? உங்க வீட்டுக்கு ஒரு வாசல் இருக்குது அல்லது 2 வாசல் இருக்கு. சில பெரிய வீடுகளில் 4 வாசல் செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. இப்போ உங்க மைண்டுக்கு, உங்க மனதுக்கு, உங்க ஆத்துமாவுக்கு 3 வாசல்கள் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த 3 வாசல்கள் வழியாதான், நல்லா கவனிக்கிறீங்களா, இந்த 3 வாசல்கள் வழியாதான் மனது கெட்டும் போகிறது. இந்த 3 வாசல்கள் வழியாக தான் மனது உயிர்ப்பிக்கப்படவும் செய்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த 3 வாசல் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த 3 வாசல்கள் வழியாக தான் மனது என்ன செய்கிறது, கெட்டும் போகிறது. இந்த 3 வாசல்கள் வழியாக தான் மனது மறுரூபமாகவும் செய்கிறது. சரி, அந்த 3 வாசல்கள் என்ன? ஒன்று காது என்கிற வாசல், இரண்டாவதாக கண் என்கிற வாசல், மூன்றாவதாக வாய் என்கிற வாசல். இந்த 3 எது பாஸ்டர் ரொம்ப முக்கியம்? அதை கடைசியாக சொல்றேன். எல்லாம் கவனிச்சுட்டே வாங்க. இந்த 3 எது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் கடைசியா சொல்றேன். கவனிங்க. 3 வாசல்கள் இருக்கிறீங்களா? 3 gates in mind. 3 வாசல்கள். ear gates, eye gates, mouth gates. 3 வாசல்கள் இந்த மனதுக்கு இருக்கிறது. இந்த 3 வாசல்கள் மூலமாய்த்தான் மனது கெட்டும் போகிறது, மனது என்ன செய்கிறது, உயிர்ப்பிக்கப்படவும் செய்கிறது. ஆமென். சரி, இதுக்கு அற்புதமான ஒரு உதாரணத்தை நான் ஆதியாகமத்துக்கு கொண்டு போய் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அங்கே ஏவாளை குறித்து நான் பார்க்கிறோம். இந்த ஏவாளுக்கு இந்த 3 வாசல்கள் வழியாய்த்தான் அவளுடைய மனது என்ன செய்து கெட்டு போனது. போன வாரத்தில் வாசித்தோம் இல்லையா? சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளுடைய மனதை கெடுத்ததை போல. அப்ப தந்திரம் சாத்தாண்ட இருந்துச்சு, மனது ஏவாட்ட இருந்துச்சு. சாத்தாண்ட இருந்த தந்திரம் எப்படி ஏவாளுடைய மனதுக்குள்ள சென்று ஏவாளுடைய மனதை கெடுத்தது, அதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இதை குறித்து இன்னும் ஆழமாய் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எப்படி இந்த ஏவாளுடைய மனது கெட்டு போனது, எப்படி இந்த ஏவாளுடைய மனது அது விழுந்து போனது, எந்த வாசல் திறக்கப்பட்டது முதலாவதாக, இரண்டாவது எந்த வாசல் திறக்கப்பட்டது, மூன்றாவதாக எந்த வாசல் திறக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது. இதைத்தாங்க வாஸ்தவம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, யாரை நோக்கி? ஸ்திரீயை நோக்கி, அதாவது ஏவாளை நோக்கி. யாரை நோக்கி? ஏவாளை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. என்ன செய்தது? என்றது. அருமையானவர்களை கவனியுங்கள். அந்த சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, எதை நோக்கி? யாரை நோக்கி? ஸ்திரீயை நோக்கி. தேவன் சொன்னது உண்டோ? தேவன் சொன்னது, அதாவது என்ன சொல்றாரு, என்ன பிசாசு இங்க சொல்றானா, தேவன் இந்த மரத்தினுடைய கனியை குறித்து என்ன சொன்னாரு? வேற ஒண்ணுமே பேசல. இந்த மரத்தினுடைய கனியை பற்றி என்ன செய்யறான் அவன்? அங்கே அவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். சாத்தானுடைய வார்த்தை ஏவாளுடைய காதுகளிலே விழுந்தது. எங்க விழுந்துச்சு? முதலாவது திறந்த வாசல் என்ன வாசல்? காது என்கிற வாசல். காது என்கிற வாசல் வழியாக சாத்தானுடைய தந்திரம் எங்க போகுது? ஏவாளுடைய மனதுக்குள்ள போகிறது. முதலாவது திறந்த வாசல் என்ன வாசல்? காது வாசல். காது என்ன செய்து? காது வாசல் திறக்கப்பட்டது. வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று
சொன்னார் என்றாள். இப்ப சாத்தானுக்கு இவ பதில் கொடுக்கிறா. யாருக்கு பதில் கொடுக்கிறா? சாத்தானுக்கு இவ பதில் கொடுக்கிறா. இப்ப எந்த வாசல் திறக்குது? வா என்கிற வாசல் திறக்கிறது. இப்ப 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு, என்ன செஞ்சு? பார்த்து. கண் வாசல் என்னது? பார்த்து அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் என்ன செய்தான்? புசித்தான். இப்ப கண் என்கிற வாசல் என்ன செய்யப்படுகிறது? திறக்கப்படுகிறது. காது என்கிற வாசல் திறக்கப்பட்டது. வாய் என்கிற வாசல் திறக்கப்பட்டது. இப்ப கண் என்கிற வாசல் திறக்கப்படுகிறது. கவனிங்க, இந்த மூன்றையும் செய்த பிறகுதான் ஏவாளுடைய மனது என்ன செய்து விட்டது? கெட்டு போய்விட்டது. ஏவாளுடைய மனது என்ன செய்தது? விழுந்து போனது. ஏவாள் பழத்தை பறித்து சாப்பிட்டால் எது விழுந்தது? மனது விழுந்தது. ஆகவே இந்த 3 வாசல்கள் மூலமாய்த்தான் பிசாசின் வார்த்தைகள் ஏவாளுடைய மனதிலே சென்று ஏவாளுடைய மனதை என்ன செய்தது? அது கெடுத்தது. ஏவாளுடைய மனதை பாழாக்கினது. அது மாத்திரமல்ல, இந்த 3 வாசல்கள் மூலமாய்த்தான் கர்த்தருடைய வார்த்தையும் கூட நம்முடைய மனதிலே சென்று நம்முடைய மனதை என்ன செய்கிறது? புதிதாக்குகிறது, மறுரூபமாக்குகிறது. எந்த வாசல் வழியாக? காது என்கிற வாசல், வாய் என்கிற வாசல், கண் என்கிற. அதனாலதான் கிறிஸ்தவ ஜீவியத்திலே இந்த கண்ணு, காது, வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வட்டாரத்தில் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க எதுக்கு? நெடுமுழங்கால நிக்கணும், ஓ ஓ ஓ ஓ ஓன்னு கத்தணும். வாயை பற்றி என்ன? அதை பத்தி எங்களுக்கு தான். கண்ணை பற்றி என்ன? அது அவுத்து விட்டாச்சு. நாங்கள் என்னத்தையும் பார்ப்போம், என்னத்தையும் நாங்கள் பார்ப்போம். வாய் அது ஏற்கனவே அவுத்து விட்டு தான் இருக்குது. மாடை கைத்தை அவுத்து விட்டது மாதிரி ஏற்கனவே என்ன செஞ்சிருக்குது? அது நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம், என்ன வேணாலும் பார்ப்போம், எதை வேணாலும் காது கொடுத்து என்ன செய்வோம்? எல்லாம் உள்ள போய் எது கெட்டுருச்சு? எது கெட்டுருச்சு? எது கெட்டுக்கொண்டே வருகிறது? வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க முடியாது, கடன் பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியாது, செழிப்பு உண்டாகாது, சுகம் உண்டாகாது, வாழ்வு உண்டாகாது. ஆகவே கிறிஸ்தவ ஜீவியத்திலே காது, கண்ணு, வாய் மிக 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 முக்கியம் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்திலே பதித்து கொண்டு செல்லுங்கள் வீட்டுக்கு. நான் என்ன வேணாலும் பேசுவேன், ஆனா ஜெபம் வந்த உடனே அல்லேலூயா தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஒரு மணி நேரம் அல்லேலூயா தோத்திரம் தோத்திரம் சொல்லிட்டு மிச்சம் 23 மணி நேரம் என்னது? ஒன்றும் தெரியாதுல உங்களுக்கு? ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. நீ ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காருங்க, அதான் நல்லது. எங்க தெருவுக்குள்ள நான் தான் பஞ்சாயத்து தலைவர். என்ன நடந்தாலும் அடியே நாங்க நிற்பேன் வரிந்து கட்டி கொண்டு. ஒரு கையில விளக்கமா ஒரு கையில செருப்பு எடுத்து நான் நிற்பேன். யார் இவங்க? வார வாரம் சர்ச்சுக்கு போறவங்க. வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனா வெள்ளையும் சொல்லையுமா அல்லேலூயா தோத்திரம். அடுத்து வீட்டுக்கு வந்துட்டா வாயில என்ன வருது? நாங்க என்னத்தை பார்ப்போம், என்னத்தை கேட்போம், என்னத்தை பேசுவோம், அளவே கிடையாது. ஸ்கேல் பண்ணவே முடியாது. கொச்சக்கரை கொண்டு வந்து வச்சு என்ன செய்ய அளந்து கூட பார்க்க. வாழ்க்கையில் பார்த்தா அட்டை தரித்திரிங்க ஒன்றும் இல்லை, எல்லாம் காஞ்சு போய் அங்கே ஒன்றுமே நம்ம தொடச்சி கட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஜெபம் சொன்ன உடனே அப்படியே அல்லேலூயா அல்லேலூயா எடுக்கிறீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே காது மிக மிக முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? இது 3மே வாசல். இதை வாசலாவே யாரும் பார்க்கறது கிடையாது. இந்த 3 வாசல்கள் வழியாத்தான் மனது என்ன செய்யப்படுகிறது? கெட்டும் போகிறது. இந்த 3 வாசல்கள் வழியாதான் மனது புதிய மனதாகவும் என்ன செய்கிறது? உங்க மனதை புதிய மனதா மாற்ற போறீங்களா அல்லது கெடுக்க போறீங்களா? உங்க கையில இருக்குது.
மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, கர்த்தர் பார்த்து இனி என்னைக்கு ஆசீர்வதிக்கணுமோ அவரை ஆசீர்வதிக்கட்டும் பாஸ்டர். கர்த்தர் என்னைக்கு முகம் பார்ப்பாரோ அன்னைக்கு பார்க்கட்டும். அவரை பார்த்து ஒரு சவுண்ட் கொடுக்கிறது, ஆண்டவரே என்னைக்கு முகம் பார்க்கறீங்களோ அன்னைக்கு பாரு, முக மனசாட்சி ஒண்ணு இருக்குதா அப்படின்னு வீட்டுக்குள்ள கத்திக்கிட்டு இருக்கோம். அவரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த 3 வாசல் வழியா என்னென்ன உள்ள அனுப்பிக்கிட்டு இருக்க பாரு, அதை கொஞ்சம் கவனி. 3 வாசல் வழி என்னென்ன உள்ள போய் உன் மனதை கெடுக்குது பாரு. அதை குறித்து உனக்கு அக்கறை இல்லையில, அதை குறித்து ஒரு அவேர்னஸ் உனக்கு இல்லையில, அப்புறம் எப்படி உன் மனது புதுப்பிக்கப்படும்? உன் மனது எப்படி மறுரூபமாகும்? எப்படி உன் மனது புதிய எண்ணங்களால் நிரம்பும்? எப்படி உன் வாழ்க்கையில மாற்றம் வரும்? எல்லாம் இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் ஆழமாய் இதை கவனிக்க வேண்டும், ஆழமாய் கவனிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய மனதிலே தேவனுடைய வார்த்தை சென்று கொண்டே என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் காது வழியா கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாம் கண்கள் வழியாய் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாயின் வழியாக இருதயத்துக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கும் பொழுது, மனதுக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கும் பொழுது, மனது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக புதிதாய்க்கொண்டே வருகிறது, மறுரூபமாய்க்கொண்டே வருகிறது. கவனிங்க, இந்த முறைக்கு பேர் தான் மெடிடேஷன். உலகத்துல வேற மாதிரி சொல்றாங்க, மெடிடேஷன்னா தியானம் சொல்லி வேற மாதிரி சொல்றாங்க. இது அது கிடையாது, இது வேற. எதையும் மைண்ட்ல வைக்காத, இது அது கிடையாது. மைண்ட்ல கர்த்தருடைய வார்த்தையை வைக்கணும், வாயில கர்த்தருடைய வார்த்தையை வைக்கணும், காதுல கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதுக்கு பிறகு என்னது? தியானம். இதன் மூலமாய் தானே செய்யறது வாழ்க்கையில வெற்றி வருகிறது. ஆகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய ஆவி மனுஷனை பாருங்க தேவன் புதிதாக்கி விட்டார், ரட்சித்து விட்டார். நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம். நம்முடைய சரீரம் அது 2ஆம் வருகையிலே என்ன செய்யப்பட போகிறது? புதிதாக போகிறது. ஆனால் நம்முடைய மனது இப்பொழுது என்ன செய்து கொண்டே இருக்கிறது? புதிதாகிக் கொண்டே வருகிறது. நம்முடைய மனது புதிதாகிக் கொண்டே வருகிறது. பாருங்க, நம்முடைய மனது எதினாலே புதிதாகிக் கொண்டே வருகிறது? கர்த்தருடைய வார்த்தையினாலே. யாருடைய உதவினாலே இந்த மனது புதிதாகிக் கொண்டே வருகிறது? பரிசுத்த ஆவியானவருடைய உதவினாலே. ஆகையால் தான் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை அடிக்கடி நீங்கள் கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். எதுக்கு உதவி செய்யும்? இந்த என் மனதில் வச்சு நான் இரவும் பகலும் தியானிக்க, அசைவோட இந்த வார்த்தைகளை வாயில வச்சு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க, இந்த வார்த்தைகளை காதுனால நான் கேட்டுக்கொண்டே இருக்க பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். என்னுடைய சரீர பலத்தினாலே சில காரியங்களை செய்ய முடியல, ஆவியானவருடைய உதவியை நான் தேடுகிறேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னீரே கர்த்தாவே. தகப்பனே எனக்கு உதவி செய்யும். உங்களுடைய வார்த்தையை நான் காதுனாலே கேட்டுக்கொண்டே இருக்க, வாயினாலே பேசிக்கொண்டே இருக்க, உங்களுடைய வார்த்தையை என் கண்களினாலே நான் பார்த்து கொண்டே இருக்க எனக்கு உதவி செய்யும். என்னுடைய மனதை நான் புதிதாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். எனவே நம்முடைய மனது எப்படி அது புதிதாக போகிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதன் மூலமாக என்ன செய்கிறது? அது புதிதாகிக் கொண்டே வருகிறது. அப்ப நம்முடைய மனது புதிதானால்தான் நாம் இந்த பூமியில் என்ன செய்ய முடியும்? வெற்றியாய் வாழ முடியும். இல்லை என்றால் வெற்றியாய் வாழ முடியவே முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த 3 வாசல்கள் மூலமாய்த்தான் பிசாசு வஞ்சகத்தை அவன் பாருங்க அனுப்பி நம்மை கெடுக்க பார்க்கிறான். நம்ம என்ன செய்யறான்? கெடுக்க பார்க்கிறான். பாருங்க, முதல் மனுஷியாகிய அந்த ஏவாள் பாட்டி இடம் கொடுத்தா மனது கெட்டு போச்சு. யார் இடம் கொடுத்தா? நம்ம பாட்டி ஏவாள் இருக்கா பாருங்க. இடம் கொடுத்தா மனது என்ன செஞ்சு போச்சு? சத்தியவேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்ப அவனுக்கு இடம் கொடாம இருக்கணும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை மனதில் வச்சு என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அசைவோட ஆரம்பிக்க வேண்டும். அருமையானவர்களை கவனிங்கள். இந்த 3 வாசலை குறித்து நீதிமொழிகள் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். எதை சாய்? உன் செவிய
சாய். எதுக்கு சாய்? என் வார்த்தைகளுக்கு ஓ செவிய சாய். காது என்கிற வாசலை குறித்து இங்கே அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக 21 வசனத்தை வாசிப்போம். அவைகள் உன் கண்களை விட்டு, கண் என்கிற வாசல், என்ன வாசல்? கண் என்கிற வாசலை குறித்து சொல்லுகிற வாசிங்க. பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். என்ன சொல்றாரு? இந்த கண் என்கிற வாசல் வழியாக, இந்த காது என்கிற வாசல் வழியாக தான் எந்த ஒரு விஷயமும் உன் இருதயத்துக்குள்ள, உன் மனதுக்குள்ள என்ன செய்கிறது? செல்லுகிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 24 வசனத்தை வாசிப்போம். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உன் உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. இங்கே வாய் என்கிற வாசலை குறித்து அவர் பேசுகிறார். கவனிங்க, இந்த 3 வாசல்கள் மூலமாய்த்தான் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மனதிற்கோ அல்லது நம்முடைய இருதயத்துக்கோ அது செல்கிறது. இந்த 3 வாசல்கள் மூலமாய்த்தான் நம்முடைய மனது என்ன செய்கிறது? புதிதாக மாறுகிறது, மறுரூபமாகிறது. எனவேதான் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாயிலை வைத்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் நம்முடைய மனது மறுரூபமாய்க்கொண்டே வருகிறது, நம்முடைய மனது புதிதாகிக்கொண்டே வருகிறது, நம்முடைய மனது புதிய எண்ணங்களால் என்ன செய்கிறது? நிரம்பிக்கொண்டே வருகிறது. இந்த 3ஐ கரெக்ட் பண்ணும் பொழுது வாழ்க்கையில வெற்றி எளிமையாய் ஆகிறது. ஆமே, வாழ்க்கையில வெற்றி எளிமையாய் ஆகிறது. ஆமே. சரி, இன்னொரு காரியத்தை சொல்றேன். சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஏன் அநேகர் வாழ வேண்டிய அளவுக்கு அவர்கள் வாழாமல் போனார்கள்? ஏன் அவர்கள் வாழ வேண்டிய அளவுக்கு வாழாமல் போனார்கள் தெரியுமா? சபைக்கு வந்து வசனத்தை கேட்பாங்க. அதெல்லாம் கவனிக்கிறீங்களா? இவங்களுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி. என்ன திருப்தி? நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டேன். எதுக்கு போயிட்டேன்? சர்ச்சுக்கு போயிடலாம். பாஸ்ட் என்னன்னு கேட்பாரு. சர்ச்சில் இருக்கிற விசுவாசிங்க என்னன்னு, இவங்க அதுக்குத்தான் சபைக்கு வர்றாங்களே தவிர கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுக்கு சபைக்கு வர்றது கிடையவே கிடையாது. நல்லா கவனிச்சு வாங்க. ஏன் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் வாழ வேண்டிய அளவுக்கு அவங்க வாழாம போனாங்கன்னா, சபைக்குள்ள கரெக்டா வந்துருவாங்க. சபைக்கு வந்து வசனத்தை செய்வாங்க, கரெக்டா கேட்பாங்க. ஆனா வீட்டுக்கு போய் அந்த வசனத்தை தியானிக்கிறதே கிடையாது, அதை அசை போடுறதே கிடையாது, அதை அறிக்கை செய்யறது கிடையவே கிடையாது. எனவேதான் சபைக்கு வந்தும் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் செய்கிறார்கள், வாழாமல் போய் விடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஆட்கள் தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எப்படிப்பட்ட ஆட்கள்? சபைக்கு வருவாங்க, வசனத்தை கேட்பாங்க, அப்புறம் வீட்டுக்கு போய் அந்த காரியத்தை செய்யவே மனதை காத்துக்கொள்ளவே மாட்டாங்க, காதை காத்துக்கொள்ளவே மாட்டாங்க, வாயை காத்துக்கொள்ளவே மாட்டாங்க, கண்ணை காத்துக்கொள்ளவே மாட்டாங்க. வீட்டுக்கு போய் பிரசங்க செய்தியில கேட்கவே மாட்டாங்க, வசனத்தை வாயை திறந்து பேசவே மாட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையை மனதில் வச்சு தியானிக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயாவது போய் ஒரு தீர்க்கதரிசியை நாடி தேடி போய் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஐயா நீங்க ஜெபம் பண்ணுங்கய்யா, ஐயா நீங்க ஜெபம் பண்ணுங்கய்யா, நீங்க ஜெபம் பண்ண என்ன செஞ்சிடும் நடந்துருங்கய்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறது, நீங்க ஜெபம் பண்ணிங்க, நீங்க ஜெபம் பண்ணிங்க, நீங்க ஜெபம் பண்ணிங்க, நீங்க ஜெபம் பண்ணிங்க. ஊரே ஜெபம் பண்ணியாச்சு, ஒண்ணு என்ன செய்யல. ஏன்? இவங்களுடைய வாயை காத்துக்கொள்ளல, இவங்களுடைய காதை காத்துக்கொள்ளல, இவங்களுடைய கண்ணை என்ன செய்யல, காத்துக்கொள்ளல. இந்த 3 வாசல்கள் வழியாக கர்த்தருடைய வார்த்தை உள்ள என்ன செய்யல, இவங்க அனுப்பல. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய எண்ணம் என்னன்னா, எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டாங்கன்னு நடந்துரும். நடக்கலையில அப்பயாவது உட்காந்து யோசிக்க வேணாம், இவ்வளவு பேர் ஜெபம் பண்ணி ஒண்ணு நடக்கலையே, இவ்வளவு பேர் ஜெபம் பண்ணி சுகம் ஆகலையே, இவ்வளவு பேர் ஜெபம் பண்ணியும் கடன் பிரச்சனை மாறலையே, அப்பயாவது உட்காந்து யோசிக்க வேணாம் ஏன் என்ன காரணம்னு. மறுபடியும் ஓடுறது எங்கேயாவது வரம் பெற்ற அக்காட்ட, வரம் பெற்ற தீர்க்கதரிசி தேடி ஓடுறது, கெட்டிச்சோரை கட்டிட்டு ஓடுறது. அங்க ஒரு விசேஷ கூட்டமா, இங்க விசேஷ கூட்டமா, அப்படியே டான் 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 சொல்றாரு. அவர் பார்த்த உடனே வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. வீட்டுல உட்காந்து வசனத்தை காது கொடுத்து கேட்கறதே கிடையாது, வசனத்தை வாயை திறந்து பேசுறதே கிடையாது. இங்க கைத்துக்கு சொல்ல வைக்கிற பாருங்க, சொல்றதோடு சரி அவ்வளவுதான். வீட்டுல போய் அதை சொல்றதே கிடையாது, அந்த வசனங்களை போய் திரும்ப திரும்ப அப்படி யோசிக்கிறதே கிடையாது, அது சிந்திக்கிறதே கிடையாது.
எல்லாம் இருக்கிறீங்களா? இதெல்லாம் செய்ய தவறுனால தான் வாழ்க்கையில் ஜெயம் இல்லை, வெற்றி இல்லை. சரி, இதுவரைக்கும் எத்தனை புரிஞ்சிருச்சு? இந்த 3 வாசல்ல எது முக்கியமான வாசல்? 3மே முக்கியம் தான் பாஸ்டர், நான் ஒத்துக்கிறேன். 3மே முக்கியம்தான். இருந்தாலும் 3ல ஏதோ ஒன்று முக்கியம் இருக்கணும்ல. இந்த 3ல எது முக்கியம் தெரியுமா? இந்த 3ல ரொம்ப 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 முக்கியம் உங்க காது. உங்க காது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் 10 நிமிஷத்துல. உங்க காது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு சில வசனங்களை வாசிப்போம், அப்புறம் உங்களுக்கு நான் விலைக்கு சொல்றேன். வாசிப்போம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் கொழுமையானவைகளை புசிப்பீர்கள் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பிலே வருகிறது. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், என்ன கொடுத்தால்? செவி கொடுக்காத குற்றம் தான். இன்னைக்கு செவி சாய்க்கிறதே கிடையாது கர்த்தருக்கு. கர்த்தர் அவர் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம கேட்கறதே கிடையாது. நம்ம பாட்டுக்கு போறது, மனசுல தோன்றதான் செய்யறது. என் இருதயத்துல எது படுதோ பட்டுன்னு செஞ்சிருவேன் பாஸ்டர், பொட்டுன்னு போயிட்டேன் பாஸ்டர். இருதயத்துல என்ன படுதோ பட்டுன்னு செஞ்சிருவாங்களாம். கர்த்தர்லாம் கேட்க மாட்டாங்களாம், கர்த்தருடைய சத்தத்துல கேட்க மாட்டாங்களாம், கர்த்தர் என்ன சொல்றாங்களா கவனிக்கிறதுலாம் கிடையாதான். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு மனம் பொருந்தி செவி கொடுக்கணும். செவி கொடுக்கிறது வேற, மனம் பொருந்தி செவி கொடுக்கிறது வேற. மனம் பொருந்தி செவி கொடுத்தாதான் இந்த தேசத்தின் நன்மைகளை, தேசத்தின் கொழுமையானவைகளை நாம் என்ன செய்ய முடியும்? புசிக்க முடியும். வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். செவி கொடுக்கிறதா உத்தமம். உன் பலி, உன் ஜெபம், உன் காணிக்க, உன் தசம் எல்லாத்தையும் முதல்ல கீழே வை. முதல்ல நான் என்ன சொல்றேன்றதை கவனி. மக்கள் நினைக்கிறாங்க நம்ம காணிக்க கொண்டு கொடுத்துட்டா எல்லாம் சரியாய் போயிடும். கர்த்தர் சொல்றாரு முதல்ல நான் என்ன சொல்றேன்றதை கவனி. செவி கொடுக்கிறதா முக்கியம். கொழுப்பை கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்துட்டா ஆண்டவர் கொழுப்பு மேல பிரியமா இருப்பாரு. கர்த்தர் சொல்றாரு நீ செவி கொடுக்கிறதா நான் பிரியமா இருக்கிறேன், நீ செவி கொடுக்கிறதா நான் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி வருது? கர்த்தருடைய வசனத்தை காதுனால கேட்டுக்கொண்டே இருப்பதினாலே என்ன செய்கிறது? விசுவாசம் வருகிறது என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ வாசித்தோம், நீதிமொழிகள் 4:20 வாசித்தோம். உன் செவியை சாய். எதை சாய்? உன் செவியை சாய். வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். என்ன சொல்றாருங்க? கேட்கிறதுக்கு தீவிரமாயிருங்க, பேசுறதுக்கு என்ன செய்யுங்க? அப்ப எது முக்கியம்? பேசுறது முக்கியமா, கேட்கறது முக்கியம்? கேட்கறதா முக்கியம். எது முக்கியமான வாசல்? காதுதான் முக்கியமான வாசல். சரி, இப்ப நான் இப்படி கேட்கிறேன், இப்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். எது முக்கியமான வாசல்? சிலர் சொன்னீங்க வாய், சிலர் கண்ணு சொன்னீங்க, சிலர் காது சொன்னீங்க. ஆனா அதுல எதுதான் முக்கியம்? காதுதான் முக்கியம். இப்படி கேட்கிறேன், ஏவாளுக்கு திறந்த வாசல் எது? அப்ப எதுதான் முக்கியம்? பிசாசு வந்த உடனே சொல்றான் தேவன் சொன்னது உண்டோ? எது கேக்குது? காது வழியா உள்ள என்ன செய்யுது? வார்த்தை போகுது, பிசாசுடைய வார்த்தை போகுது. தந்திரத்தை பிசாசுடைய வார்த்தை அப்படியே சுமந்துட்டு போய் எங்க வைக்குது? ஏவாளுடைய மனதுக்குள்ள வைக்குது. மனது என்ன செஞ்சிருச்சு?
கேட்டுருச்சு. காது வாசல் திறந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எந்த வாசல் திறக்குது? இப்ப நம்ம தான் காதுல கேட்டோம்னா ஊர் விட்டு 10 விட்டு சொல்லிட்டு வந்துருவோமே. எத்தனைக்கு விளங்குது? நம்மகிட்ட ஒரு விஷயம் வந்துருச்சுனாவே எது ஸ்பீடா போகுது? அப்படி யார்ட்டடா போய் ஒப்பிப்போம், யார்ட்ட போய் கொட்டுவோம். எல்லாம் இருக்கிறீங்களா? காதுல கேட்ட உடனே அடுத்த செகண்ட்ல எங்க போகுது? அப்படியே கால் இழுக்குது. அண்ணி வீட்டுக்கு, மதனி வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வருவோம். என்ன செய்வோம்? சொல்லிட்டு வருவோம். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப எது முக்கியமான வாசல்? காதுதான் முக்கியமான வாசல். ஆகவே காதின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டே என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஜீவகாலமெல்லாம் நம்முடைய காதின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேட்க 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 நம்முடைய மனது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மறுரூபமாக ஆரம்பிக்கிறது. கேட்க கேட்க கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மனது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மறுரூபமாக ஆரம்பிக்கிறது, புதிதாக ஆரம்பிக்கிறது. அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க பிரசங்கத்தை கேட்கறதுனால மட்டும் ஒரு பெரிய வெற்றியை பார்த்துட முடியாது. நீங்க 7 நாள் உட்காந்து என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். 7 நாள் இந்த பிரசங்க செய்திகளை போட்டு என்ன செய்யணும்? கேட்க ஆரம்பிக்கணும். உட்காரும் போது, போகும்போது, வரும்போது, காலையில, மத்தியானம், நைட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேரத்தை ஒதுக்கி இந்த பிரசங்க செய்திகளை போட்டு அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? கேட்க கேட்க மனது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மறுரூபம் ஆரம்பிக்கிறது. சரி, இந்த கேட்கறதுல நல்ல அருமையான ஒரு முறை இருக்கிறது. கேட்கறதுக்கு நல்ல அருமையான ஒரு முறை இருக்குது. அது என்ன தெரியுமா? நீங்க சத்திய வேதத்தை வாசிக்கும் போது சத்தமா வாசிங்க. எப்படி வாசிங்க? சத்தமா வாசித்தீங்கன்னா எது கேட்குது? யாரு காது? உங்க காது. உங்க காது தான் ஃபர்ஸ்ட் கேட்குது. உங்க வாய் பேசும்போது உங்க காது என்ன செய்யுது? ஃபர்ஸ்ட் கேட்குது. நீங்க பேசுறத முதலாவது கேட்கறது யாரு? நீங்க தான். அதனாலதான் நீங்க வேதத்தை என்ன செய்யணும்? சத்தமா வாசிக்கணும். சத்தமா வாசிக்கும் போது இந்த வார்த்தை முதலாவது உங்க காது வழியா எங்க போகுது? உங்க மைண்டு, உங்க மனதுக்குள்ள போகுது. ஆமே. அங்க போய் ஏதோ ஒண்ணு செய்யுது, ஒரு வேலை நடப்பிக்குது, வேலையை ஆரம்பிக்குது, பல எண்ணங்களை வெளியேற்றுது, புதிய எண்ணங்களை கொண்டு வருது. எல்லாம் இருக்கிறீங்களா? கெட்ட எண்ணங்களை வெளியேற்றி பரிசுத்தமான எண்ணங்களை உள்ள கொண்டு வருது. அந்த தரித்திர எண்ணங்களை வெளியேற்றி அந்த ஐஸ்வர்யத்தின் எண்ணங்களை உள்ள கொண்டு வருது. அந்த வறட்சியின் எண்ணங்களை வெளியேற்றி அந்த செழிப்பின் எண்ணங்களை உள்ள கொண்டு வருகிறது. அந்த நோயின் எண்ணங்களை வெளியேற்றி ஆரோக்கியத்தின் எண்ணங்களை என்ன செய்து உள்ள கொண்டு வருகிறது. அப்ப வாயும் மனதும் மிக மிக முக்கியம். எல்லா கரங்களுக்கு சொல்லுவோமா? என்னுடைய வாயும் என்னுடைய மனதும் மிக மிக முக்கியம். ஆமே. உங்க மனதும் உங்க வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வாய் உங்க காது ரொம்ப ரொம்ப, உங்க வாய் உங்க கண்ணு ரொம்ப ரொம்ப. இத காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றது ரொம்ப ஈஸி. மக்கள் என்ன சொல்றாங்க? பரிசுத்தமான வாழ்க்கை தாருமாண்டவரே, பரிசுத்தமான வாழ்க்கை தாருமாண்டவர் சொல்லி நெடுமுழங்கால் நின்று கத்துன்னு கத்துனாப்புல எது வந்துடும்? பரிசுத்தமான வாழ்க்கை வந்துடும் சொல்லி கிறிஸ்தவ மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஜெபிக்கிறது தப்பு இல்லை. பரிசுத்தமான வாழ்க்கை தாருமாண்டவரே, பரிசுத்தமான வாழ்க்கை தாருமாண்டவன் சொல்லி கத்துறனால மாத்திரம் வந்துடாது. வாயை காத்துக்கொள்ளணும், கண்ணை காத்துக்கொள்ளணும், காதை காத்துக்கொள்ளணும். இந்த 3 வாசல் வழியா கர்த்தருடைய வார்த்தையை மனதுக்கு, இருதயத்துக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கணும். அப்படி அனுப்பிக்கொண்டே இருந்தீங்கன்னா நீங்க பரிசுத்தமான வாழ்க்கை தாருமாண்டவரே அப்படின்னு அழுதுலாம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம். ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் வந்துருச்சு. இப்ப பரிசுத்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்.